சென்னை குரோம்பேட்டில் இப்படி ஒரு முருகன் கோயிலா? ஆச்சரியமா இருக்கா? வாங்க போய் பார்க்கலாம். குமரன் குன்றம் குரோம்பேட்டில் ஒரு சின்ன மலை மேலே 40 வருஷம் பழமையான முருகன் கோயில். இது தான் குரோம்பேட்டில் இருக்கும் குமரன் குன்றம் கோயில். உள்ள நுழைவாயிலே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இன்றைக்கி நாங்கள் போகும்போது சங்கடகர சதுர்த்தி, அதனால் இன்றைக்கி ஹோமம் வளர்த்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போகும்போதே முதல்ல நம்ம கண்ணில் படுறவர் சித்தி விநாயகர் தான். இவரை வணங்கிட்டு உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே போனால் நம்ம கண்ணில் அடுத்ததாக படுறவங்க ஜெயமங்கலா தன்மாகாளி அம்மையார். ஜெயமங்கலா தன்மாகாளி அம்மையாரை வணங்கிட்டு உள்ளே போனான்னு பார்த்தா அங்கே மலைகளுக்கு நடுவே நவகிரக சன்னதி அவ்வளோ அழகான இடத்துல லொக்கேட் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்துலேயே ரொம்ப பழமையான அரச மரம் ஒன்று இருக்குது. அந்த கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ மனசுக்கு ஒரு ரம்மியமாக இருக்குது. அதை தாண்டி நம்ம உள்ளே போகலான்னா அங்கே கொஞ்சம் படி ஏறுது. இந்த கோயிலில் மொத்தம் 120 படி இருக்குது. இது மேலே போனாக்கா இடது பக்கத்தில் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி இருக்குது. ஈஸ்வரனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு மேலே போனால் தான் நம்ம முருகனை பார்க்க முடியும். பிரகாரத்துக்கு உள்ள வீடியோ ஃபோட்டோ எடுக்க அனுமதி இல்லாததுனால மீனாட்சி சுந்தரேஸ்வரரை நாங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து முருகன் கோயிலுக்கு போகலான்னு மேலே ஏறி வந்தோம். அது ஒரு 18 படி இருக்கும். அந்த படி ஏறி வந்தால் சுவாமிநாத சுவாமியை தரிசனம் பண்ணலாம். முருகர் வடக்க பார்த்த மாதிரி அமர்ந்து எல்லா பக்தர்களுக்கும் அருள் பாலிச்சிட்டு இருக்காரு. இங்கே இருக்க முருகர் சுவாமிநாத சுவாமி, சுவாமி மலைக்கு ஈக்குவலாக இந்த முருகரை சொல்கிறாங்க. சரி, வெளியில் கொடிமரம் இருக்குது. அங்கேருந்து பார்த்தா நம்ம சென்னை சிட்டி ரொம்ப அழகாக தெரியுதுங்க. இந்த கோயிலில் அப்படி ஒரு திருப்தி கிடச்சிது. சென்னை குரோம்பேட்டு வந்தீங்கன்னா இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணிவிட்டு போங்க.